பட்டுப்போன இந்த மரம் உடஞ்சி அந்த கரண்ட் கம்பியில் விழுந்து கீழே விழுந்துச்சு ரோட்டில் அப்படின்னா கீழே போயிட்டுருக்கிற வாகன ஓட்டிகளுடைய நிலவரம் என்னவாகிருக்கும்? சற்று சிந்தியுங்கள் மக்களே. அதே மாதிரி இந்த மரத்தையும் பாருங்க, கீழே வேர்ல இருந்தே செத்து போய் தான் நின்றுட்டு இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்ச கொப்புமே அப்படியே தொங்கிட்டு இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதிபுரத்தில் இருந்து ஆசாரிப்பள்ளம் போகக்கூடிய அந்த சானல்கரை ரோட்டில் பார்த்தீங்கன்னா 2 மரம் பட்டு போய் நின்றுட்டு இருக்கு. அண்ட் அந்த கிளைகள் எல்லாமே ரொம்பவே உடஞ்சி போயிருக்கு. கீழே பொதுமக்கள் அங்கேயும் இங்கேயுமே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இம்மீடியட்டாக கலெக்டர் ஆஃப் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் இதுக்கு ரெஸ்பான்சிபிளான பீப்புள் அதுக்கான ஆக்ஷனை எடுங்க. அண்ட் அந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் கம்பிக்கு மேலே போயிட்டு இருக்குது. ஒருவேளை விழுந்துச்சு அப்படின்னா ரொம்ப பேராபத்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏற்கனவே இது பக்கத்தில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து உங்களுக்கு ஸ்பார்க் வந்ததை நான் பார்த்துருக்கேன் லைவ்ல. ஸோ இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விபரீதம் நடந்து எந்த உயிருக்கும் ஆபத்து வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த 2 மரங்களையும் வந்து சீக்கிரமாக அப்புறப்படுத்துறது நல்லது. அண்ட் முக்கியமாக நம்மளுக்கு மரம் தேவை தான், ஆனால் இந்த மாதிரி பட்டுப்போன மரங்களை கண்டிப்பாக அரசாங்கம் அகற்றுவது நல்லது. எனவே அதற்கான நடவடிக்கைகளை வந்து நீங்கள் உடனடியாக முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். மரங்களை பாதுகாப்போம், அது போலவே நம் மக்களையும் பாதுகாப்போம். நன்றி.